அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் ஓவரோட இந்த டோர்னமெண்ட்டில் வந்தே ஆகணும். ஸோ அவங்கக்கிட்ட மிஸ்டேக்கான ஒரே விஷயம் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சுது. சரி, மேபி அவங்கக்கிட்ட இன்னொரு ஓவர் பேக்கப் இருந்திருந்தா மேபி கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ ஓவர் இல்லாத ஸோ அடுத்த மேட்ச்சில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேக்கப்போட வந்தால் இன்னும் பெட்டர் அடுத்தடுத்த டீம் கிட்ட நீங்கள் எஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த சுற்றில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகைன் வணக்கம் மக்களே. கமெண்ட்ரியில் இங்கே அருண். ஸோ தொடர்ந்து வந்தோடனே வந்து ஒரு நோ பால் +1 வந்திருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு நோ பால். ஓகே அம்பையர், நோ பால் செக்கிங்க. कंप्यूटर जी ஸோ அது ஒரு நோ பால். நோ பால் +1. ஸ்டார்டிங் வித் நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால் ஓங்கி அடி மேட்ச் பண்ணப்பட்டனா தள்ளி போடப்பட்ட காதல வைடு. முக்கியமாக ரிவ்யூவும் இல்லை இதுக்கப்புறம். ஓ மறுபடியும் நோ பால். நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. சூப்பர் ஷாட்டு, நல்ல கேட்ச் நல்ல கேட்ச். ஆனால் அது வந்து ஃப்ரீ ஹிட் நண்பா. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு, அது தரமான ஒரு கேட்ச், செம்ம குஷி அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் நல்ல கேட்ச் அங்க. அண்டர் ஏஜ் ஒன்றும் முடியல. ஓகே மாற்றி மாற்றி போட்டாலும் பேசி மிக்ஸ் பண்ணி போடுறா அப்படி. ஸோ நல்ல பவுலிங்கு. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஷார்ட் ஃப்ளாட்டாக அடிச்சிருந்தாலும் அங்கே டீப்பில் ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஓ ஓ எஜ்ஜு அப்பீல் கேட்குறாங்க. பட் ஆனால் அம்பையர் வந்து ரியாக்ஷனே காட்டலை. ஓகே ரிவ்யூவில் பாருங்க கம்ப்யூட்டர் ஜி அப்படின்னு சொல்லி ரிவ்யூ காட்டியிருக்கிறாங்க. ஸோ கேட்சுக்கு ரிவ்யூ பாருங்க. காட் பிகைண்ட்.
ஓகே அது கிளியரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம் அங்கே. ஓ மறுபடியும் நல்ல பாலு. அதே டெய்லர் அதே வடகை மாதிரி ஒரு ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்தது. தரையோட தரையை அடிக்கப்பட்ட ஷாட் எக்ஸ்ட்ரா கவரில். ஸோ குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் 9 ரன்கள் ஆன் போர்ட். டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே பட் ஸ்டில் ரன்ஸை மேக் பண்ணியே ஆகணும். ஓகே ப்ரோ, உங்கள் பேர் என்ன? இர்ஃபாஸ். ஓகே எவ்வளோ ரன் அடிக்கணும்னு ஐடியா இருக்கிறீங்க? போதும் ப்ரோ, 50 போதும். 50. அடுத்த புதிய பவுலரா நித்யானந்தம் உள்ள வந்திருக்கிறாரு. அடுத்த ஓவர் போடுறதுக்கு முதல் ஓவரில் 9 ரன்கள் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. 10வது தான் பட் ஸ்டில் தி கேன் மேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து ஒரு நண்பர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா 50 ரன் மேலே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி ஆஹா நல்ல பாலுப்பா, நல்ல பாலு. கொஞ்சம் பேட்ரு வேமா பேட்டை வீசிட்டாரு. ஸோ அந்த காரணத்தினாலே ஆகி விட்டது. டாட் பால் அங்க. ஓ மறுபடியும் நல்ல பால். லென்த்தை மாற்றிருக்காரு. போன பால் கொஞ்சம் வந்து குட் லென்த்தில் போட, பட் இந்த பால் வந்து கொஞ்சம் ஃபுல்லிஷாக போட்டிருக்காரு. நல்லா இருக்குப்பா, சேஞ்ச் ஆஃப் லென்த். ஷாட். ஓ சரியா படல நினைச்ச 1 ரன் அடிச்சிருக்காரா மனுஷன். செம்ம 6பா, 1 ரன்ல அடிச்சிருக்காரு. மறுபடியும் அதே திசையிலடா செம்ம ஷாட். மறுபடியும் சூப்பர் ஷாட். பேக் டு பேக் 3 6s ஆன் தி ரோ. பொண்ணு கலர் அரஞ்சு படம். பேக் டு பேக்கா 3 6. ஓ லைனை கொஞ்சம் மாத்திருக்காரு, லென்த்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த காரணத்தினாலே ஒரு டாட் பால் கடைசியாக வந்திருக்குது. 2வது ஓவர் முடிவில் 27 ரன்கள் ஆன் த போர்ட். வா செம்ம சேஞ்சு ஒரு ஓவரில். உன்னோட பேர வழியில் குச்சண்டி வச்ச குத்திக்கு நான் உன்னோட பேர குச்சண்டி 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்க. அடுத்த புதிய பவுலரா சஞ்சய் உள்ள வந்திருக்கிறாரு. ஸ்கோர் 11 கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. நீங்க ரெட் டிராகன்ஸ்க்கு கண்டிப்பாக விக்கெட் வேண்டும். ஆஹா தூக்கி போட்டிருக்காரப்பா, தூக்கி போட்டிருக்காருப்பா. நோ பாலுப்பா. ஓகே போர் ஸ்டார்ட் அகைன். இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்க கூடாது. ஆஹா கொஞ்சம் தள்ளி போட்டதுனால
நல்ல ரன்னிங் அண்ணன் என்ன பார்த்தனேன் மண்ணு செம்ம ரன்னிங்கு ஓடின ஓட்டத்துக்கு அண்ணன் வந்து அடுத்த ஒரு 30 ஆடிக்கிட்டே போயிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுறாரு அப்படி. ஸோ 1 ரன்னு ஃப்ரீ ஹிட்டில் பெருசாக வந்து எதுவும் கிடைக்கல. ஸோ சிங்கிள் மட்டும். ஸோ மாற்றி லைன் அண்ட் லென்த்தை வர எல்லா பவுலருமே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயமா தெரியுது பார்க்குறதுக்கு. பட் விக்கெட் நீடட் அவங்களுக்கு. ஏறி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் ஏறி போய் அடித்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டியது வராமல் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு டாட் பால் அங்கே. ஓகே, இப்போ அடுத்த பாலு. ஸோ ஃபார் கொஞ்சம் டீசெண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஷாட் பட்டா சென்டர் பேட்ல தான் போடுது. இன்னொரு 6. ஆஹா, நல்ல ஐடியா. வெல்கம் விக்கெட். ரொம்ப நேரம் நல்லா ஆடிட்டு இருந்தவரை வந்து மாற்றி பவுண்டரி அடிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு பாயிண்ட் திசையில் ஷார்ட் பாலை போட்டு கடைசியில் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ வெல்கம் விக்கெட் ஃபார் டிராகன் டீம். அண்ட் கோர் லெவனோட முதல் விக்கெட் வந்து விழுகுது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு என்டர்டைனிங் நாக்கு. மாற்றி பவுண்டரி சொல்லிட்டு மழையாக பொழிய விட்டுட்டாப்ல. அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு பெவிலியனுக்கு வராரு. ஸோ அடுத்த புதிய பேட்டரா வந்து ஜான் சிவா உள்ள போறாரு. ஸோ நியூ பேட்டர் ஆன் த கிரீஸ். ரொம்ப தள்ளி போட்டாரு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு வெளியே. ஸோ அதனாலே ஒரு நோ பாலு. ஸோ ஃப்ரீ ஹிட் வேற. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஆல்ரெடி வந்து ரன்ஸ் கொஞ்சம் வந்து மாற்றி கன்சீட் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைமையில வந்து எக்ஸ்ட்ராஸ் போடாமல் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவுலிங் டீமுக்கு. ஓ நைஸ் பால். பரவாயில்ல, நைஸ் கம்பேக் பால். லென்த்து ஷார்ட்டாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதனாலே வந்து பேட்டில் மாட்டலை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. பட் குட் பால் சீரியஸ்லி. டீசெண்டான ஒரு கட் ஷாட்டு. பரவாயில்ல, கட் ஷாட் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரன்னு அடிச்சிருக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் 37 ரன்ஸ் ஆன் த போர்ட். அடுத்த புதிய பவுலரா அஜித் உள்ள வந்திருக்கிறாரு 4வது ஓவர் போடுறதுக்கு. முக்கியமான ஒரு ஓவரு. 3 ஓவர் 37 இருக்குது. ஸோ புஷ் பண்ணுவாங்களா ஸ்கோர் கார்டை? ஸ்டார்டிங் ஒரு ஃபுல் டாஸே, பட் சரியா பாடல. ஸோ ஜஸ்ட் டீப்ல சிங்கிள் மட்டுமே. நல்ல த்ரோ. இங்கேருந்து டைரெக்டாக அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. அதுவும் காற்று வேறு அகெயின்ஸ்டாக அடிக்குது. இந்த காற்று வேறு ஸ்லோ பண்ணி விட்டுரும் போகிற ஸ்பீடையும். ஜாக்கிரதையாக அடிக்கணும். ஓ வர பால வந்து வரவேற்றிருக்காருன்னா சொல்ல. செம்ம ஷாட்டு. அந்த பால வரவேற்றிருக்காரு. ஆஹா, சேஞ்ச் ஆஃப் லென்த்துப்பா. குட் லென்த்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் சுற்றினாரு. பட் ஆனால் வந்து பால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கீழே இறங்கி இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் லென்த்தில் பேட்டர் பீட்டன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த பாலையுமே மிஸ் பண்ணிட்டாரு. இவ்வளோ ஸ்லோவாக போட்டு இருந்திருக்கிறாரு, பட் ஆனால் அந்த பாலையுமே மிஸ் பண்ணிருக்காரு. நைஸ் ட்ரிக்கி பால் பை த பவுலர். ஓகே, கம்பேக் மறுபடியும் கொடுக்குறாங்க. ஒன்றி அடிச்சா நாங்கள் 2 பால் 3 பால் கம்பேக் கொடுத்து விக்கெட் எடுப்போன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. டோ அண்டு சரியா பண்ணல. ஆஹா, பால் பிச் ஆகி மண்ணில் டீவியேட் ஆயிட்டுப்பா. இது நடக்கிறது தான். ஸோ எந்த இடமா இருந்தாலும் பால் ஆல்ரெடி சுரண்டுக்கிட்டே வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிச் ஆகி டீவியேஷன் ஆயிரும். இன்னும் உங்கள் லெஃப்ட் இல்லை ரைட்டில் போயிடும். ஷாட் ஃபிளாட் ஷாட்டா, மறுபடியும் 6. நாலு ஓவர் முடிஞ்ச நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா 51 ரன் ஆன் போர்டு வச்சிருக்காங்க இப்போதைக்கு. கடைசி ஓவர். இந்த ஓவர் 2 டீமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணவும் பார்க்கணும். பட் ஆனால் பவுலிங் டீம் வந்து விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. ஆஹா, டோ எண்ட்ல பட்டு. ஸோ ஜஸ்ட் சரியா டைம் ஆகாதனால உள்ள எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஆடுறது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிரீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. 2 பேட்டருமே ஹிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு போகிறதான் பாசிபிலிட்டிஸ். சூப்பர் பால். மறுபடியும் இறங்கி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து அலேக்கா கொஞ்சம் லென்த்தை மாற்றி விட்டாரு. நைஸ் ஐடியா பை பவுலர். இன்னும் ஒரு சிங்கிள் இப்போதைக்கு. Singles exchanges okay, but wickets and boundaries needed for both of them. Oh, nice guess by the batter. Seriously, nice guess by the batter. Wide தள்ளி போட்டிருக்காருப்பா. மறுபடியும் அந்த பாலை போடணும். Little bit pressure. ஓ, இறங்கி வந்து அடிக்கணுமே. ஆனா அதுவும் தள்ளி போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு வைடு. ரெட்ராங்க நனி ஆன் பிரஷரா. ஷாட் ஃபுல் டாஸ் பால். ஹைட்டா போயிருந்தால. அது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு நல்ல கேட்ச் அங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அவுட்டு தான் அது. ஏன்னா சிக்னலே காமிக்கலையா? எஸ், அங்கேருந்து அப்படியே அலேக்கா வந்து அடுத்த ஒரு பேட்டரை வந்து கூப்பிட்றாங்க. ஓகே, ஒரு நல்ல ஹிட்டரை தான் கூப்பிட்றாரு போலயே. இங்கேருந்து முன்னாடி இது பண்ணுங்க. யா ஓகே. எனக்குள்ள வந்து ஒரு சின்ன செக்கிங் ரிவ்யூ பாருங்க கம்ப்யூட்டர் ஜி. ரிவ்யூவில் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் அவுட் அப்படின்றத ஒரு ரீசன். அண்ட் அங்கேருந்தே வந்து பேட்டரை முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டாங்க எந்த பேட்டரை இறக்கணும் அப்படின்னு. ஓ, ஆஃப் சைடில் நல்ல பால். சீரியஸ்லி நல்ல பால். ஒரு நல்ல கம்பேக் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். சார் ரேர் பீஸ் செட்டியாரே அப்படின்ற மாதிரி. டவுன் தி ட்ராக் இறங்கி வந்து அடிக்கிற முயற்சி பண்ணாரு. பட் ஓ, நல்ல கேட்சுக்கான அட்டம்ப்ட். புடிச்சாரா? ஃபீல் பண்ணுறதை பார்த்தா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ், ட்ராப்டு போலயே. பட் இருந்தாலும் நல்ல அட்டம்ப்ட். சீரியஸ்லி இன்னும் கொஞ்சம் டைமிங் பண்ணியிருந்தாருன்னா மனுஷன் வந்து இதாக இருந்திருக்கும். லாஸ்ட் ஒன் ஷாட். டோ எண்ட்ல பட்டிருக்கு. ஆகா,
கேட்ச் ட்ராப்புப்பா ரெண்டாவது முறை இன்னொரு கேட்ச் ட்ராப்புப்பா கடைசி ஓவரில் அண்ட் 2 ரன்னா ஓடி இருக்கிறாங்களா? எஸ், 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்குது. 58 ரன் அடிச்சிருக்கிறாங்க அண்ட் 59 ரன்கள் டார்கெட் இப்போதைக்கு ரெட் டிராகன் அணியினருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபயராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. இருந்தாலும் கோர் 11 அதை வந்து ஈஸியாக விட மாட்டாங்கன்னு ஆல்ரெடி பயங்கரமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நிலைமையில் வந்திருக்கிறாங்க. ஸோ அதை பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ பவுலர்ஸ் சாரி மன்னிச்சிருங்க, ஃபீல்டிங் டீம் வாங்க, அப்படியே குயிக்காக உள்ளே போயிருங்க. ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க அண்ட் பேட்ஸ்மேன் ரெடியாக இருங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. ஆமாம், நாளை ஆகிக்கொண்டே இருக்கிறது. கிளைமேட்டும் வானிலை அறிக்கையுமே சரியில்லை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வேகமாக உள்ளே போங்க. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்தில் இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். மெயின் இந்த ஸ்டெப் தான். மெயின் இந்த ஸ்டெப் தான். என்ன மாதிரி ஸ்டெப்னே தெரியல. அது எல்லாம் ஒரு மாதிரி காட் மோடுக்கு போயிட்டாங்கப்பா. முதல் ஓவர் ரெட் டிராகன்ஸ்க்காக மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் முதல் பாலே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. மணி பவுலிங் போட வந்திருக்கா. அப்படி கோர் 11 மாமல்லபுரத்துக்காக செம்ம ஸ்கோருங்க. முதல் இன்னிங்ஸில் 58 முடிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா நினச்சதோட இன்னும் குவிக்காக இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க டைம் பிரகாரம். எப்படா ஸ்ட்ரைட்டா ஷார்ட்டோ மிட் விக்கெட் டாட் பால். கேட்சுங்க. முதல் விக்கெட். எஸ், முதல் விக்கெட் காலி. நான் கூட பயந்துட்டேன். பேர் ஒரு ஸ்லோ மோஷன்ல வந்து அவுட்ன்றா. அப்படி வாலினி ஸ்ப்ரே இருக்கு, வேணுமா? தேவைப்படுமா? ஏதாவது முட்டியில் அடியா?
நித்யா. டாட் பால் மட்டுமே செல்ல. ஆஹா, இந்த ஸ்லாட் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சூப்பராக போட்டுட்டு இருக்காப்பா பவுலர் மனோஜ், சாரி மணிகண்டன், செமையாக போட்டுட்டு இருக்காரு. அண்ட் நித்யா 2 பால் உள்ள அந்த நியூ பேட்டர் நித்யா 2 பால் 2 டாட் ஆடி இருக்காரு. மணி இன்னொரு டாட்டோட முடிப்பாரா? டாட் இல்ல, விக்கெட்டே வாங்கிக்கோங்கன்ற மாதிரியா? இல்ல, நோ பால். ஹைட்டுக்கு நோ பால், ரன் அவுட்டுக்கு அப்பீலு, நோ பால், மேலே போயிருக்காங்க. எஸ், ஃப்ரீ டூ இருக்கு அண்ட் நோ பால், ரன் அவுட் இருக்கு நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. பாப்போங்க. எஸ், ஹார்ட் பீட்லாம் வந்தாச்சு அப்படின்னா, பாட்டு வரல அப்படின்னா இது சீரியஸான தருணம். டிக்கு டிக்கு மூமெண்ட். ஓகே, நோ பால்ல ரன் அவுட். ஹிஸ்டரிங்க. ஃப்ரீ. இன்னொரு அவுட்டு ரைட்டாவே புடுங்கி எடுத்துட்டாங்க சிக்கையை. நீ ஏண்டா நடுவில் வந்த, நீ ஏண்டா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் மட்டும் வேணாம் ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா. யார் பேட்ஸ்மேன், யாரு அம்பையர் அவுட்டு? ஓகே, கொஞ்சம் வாய முன்னேந்து போட. சாவடிக்கிறாங்களே ஏனையன்ற மாதிரி தான். முதல் ஓவர் இன்னொரு ரன் அவுட்டோட முடிவுக்கு வந்திருக்குது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கைங்க 2. எஸ், 2 ரன்னுக்கு 3 விக்கெட்டு, அதில் 2 ரன் அவுட்டுங்க. ஸோ இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் குணால், ஜேபி குணால் 2 பேருமே இன்னும் ஒரு பால் கூட ஆடலை. ஜெயபிரகாஷ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குணால். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் விஎம்சி தையூர். 2 கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா இருக்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ எஸ், அந்த விஎம்சி தையூர் கேப்டன், 227th ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். 227th மேட்ச் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் வர்சஸ் விஎம்சி ஃப்ரம் தையூர். டாஸ் கூடிய விரைவில் போட போறாங்க. செம பாலுங்க, டாட் பாலு. பவுலிங்கில் இஃபாஸு மொதல் பாலே நறுக்குன்னு காலில் பார்த்து போட்டிருக்கா. அப்படி 2வது பாலு செம்ம ஃபேஸுங்க, சீரியஸ்லி பீட்டன் பை ஃபேஸ் பேட்ஸ்மேன். அங்கே செம்ம குவிக்கர் பால், நல்லா ஸ்கிடாகி போயிருக்குது விக்கெட்லேருந்து வேற. ஸோ வாங்க, ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன்.
ஸோ இந்த பால்க்கு அப்புறம் நம்ம டாஸுக்கு போயிடலாம். அண்ட் பிரகானா, ஓவர் டு யூ ஃபார் த டாஸ். இப்போதைக்கு வைட் அண்ட் சிங்கிள். ஓவர் டு யூ ஃபார் த டாஸ் பிரகானா. ஓகே, தேங்க்யூ ஆகாஷ். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025ஓட 21st டே லாஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் வர்சஸ் விஎம்சி. 2 கேப்டனும் என் கூட இருக்காங்க. இப்போ டாஸ் டைம். ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காரு. டாஸை வின் பண்ணி நார்மலாக டாஸை வின் பண்ணி போலிங் தான் சொல்லுவார். ஸோ 2 மேட்சாக அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இந்த முறை சேஞ்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் விஎம்சி. அதில் வந்து டாஸ் ஜெயிச்சது கோவளம். கரெக்டாக பிரகானா? கோவளம் தானே? கோவளம் டாஸ் பேட்டிங். கோவளம் டாஸ் பேட்டிங். ஸோ அம்பையர்ஸ் எஸ், அவுட் ஆயிருக்காருங்க. பேட்டர் காலி. ஸோ மேட்ச்சு நல்லா விறுவிறுப்பாக சூறாக போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் நம்மளோட கோவளத்துக்காக கோவளம் ஊராட்சியில் வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க. கபில்ஸ் பாறையில் நிறையா பாய்ஸ். வணக்கம் பசங்களா. அவ்வளோ தூரம் கேட்காது, பட் ஸ்டில் கேட்டுச்சு வணக்கம் வச்சாங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல, கேட்கல, சரி விடுங்க. கமிங் பேக் டு த மேட்சிங்க. வாய்ட் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ரா வந்து சிங்கிளா? எஸ், ஒரே ஒரு ரன் கவர்ஸ் ரீஜனில். அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்கோரை. சூப்பராக அப்படியே ஒரு பெரிய சவுறு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு தடம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அந்த சஞ்சய் முதல் பால் இப்போதைக்கு ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு சிங்கிளோட. நோ பால். லெக் அம்பையர் கிட்ட நோ பால் சிக்னல் அண்ட் அனதர் ஃப்ரீ ஹிட் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த பந்து ஸ்லோவர் பால், ஃப்ரீ ஹிட் பால் பிக் பண்ணிட்டாருங்க 6க்கு மிட் விக்கெட் மண்டைக்கு மேல. DJ Feature.
2 ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்க வந்து 19. 3வது ஓவரோட முதல் பால். ஷாட்டு கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது பால், அது செமையா பிக் பண்ணிருக்காரு. பவுண்டரியா? இல்லைங்க சிங்கிள் மட்டுமே, ஒரே ஒரு ரன்னு. நல்ல பாலுங்க, நல்ல பால், சீரியஸாவே சரியான பால். லென்த்ல ஆஃப் சைட்ல வந்து பேக் ஃபுட்லயே தட்டி விட்டுருக்கா. அப்படி ஒரே ஒரு ரன்னு. ஷாட்டு கேப்ல போயிருக்கா, போகல. பவுண்டரி ட்ரைட் அப்புங்க. ஸோ பவுண்டரி பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா இங்க பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோர் 11s மாமல்லபுரம் டீமு. தட்டியே ஒரு ரன் ஓடிட்டு இருக்காருங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்திருக்கலாமோ தோணுது. இன்ஃபேக்ட் சிங்கிள். ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. 2 பால் பாக்கி இருக்கு பிரவீன் கிட்ட இருந்து. இது வரைக்கும் பவுண்டரியே கன்சிடர் பண்ணாமல் போட்டிருக்காரு. அவ்வளோதாங்க, டாட் பால். இன்னொரு டாட் பால். சூப்பர் பவுலிங்க, செம பவுலிங். பீட் ஆயிருக்காரு பேட்டரு அந்த ஃபேஸுக்கு. மீண்டும் 3வது ஓவர் லாஸ்ட் பால். 3வது ஓவர் 5 ரன்னு தாங்க வந்திருக்கு 5 பால்ல. சூப்பரா போட்டு முடிப்பாரா? கரெக்டா முடிப்பாரா? எஸ், சாம பவுலிங், ட்ரெமெண்டஸ் பவுலிங். இந்த மேட்சை இங்கேருந்து மாமல்லபுரம் டீம் ஜெயிக்க போறாங்கன்னா இந்த ஓவர் ஒரு பெரிய ரீசனாக இருக்க போகுது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24. 5 ரன்னுங்க 3வது ஓவர்ல. நாலாவது ஓவர் பவுலிங் போடுவதற்கு குமரவேல் வந்திருக்கா. அப்படி நான் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24ங்க. அவுட் சைட் ஆஃப். சூப்பர் பாலுங்க, சீரியஸா செம பால். ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேனை. ஒரு டுமாங்கோலி பால் போட்டு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால், முக்கியமான விஷயம் டாட் பால். 35 ரன்னு 11 பால்ல. ஸோ பவுண்டரி வந்து கிட்டத்தட்ட 7 பால் ஆயாச்சுங்க. கண்டிப்பா வேணும் ஒரு 4 6 போல்டு. காலுக்கு நடுவில் போய் ஸ்டிக் அடிச்சிருக்கு. பேட்ஸ்மேன் காலி, அவுட் ஆயிருக்கா. அப்படி எஸ், சஞ்சய் விக்கெட்டை இங்க இழந்திருக்காரு. இது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா.
DJ teacher. ஷாட் நல்ல ஷாட் எடுத்துட்டாருங்க எப்ப ப்ரோ இதை எடுத்து தனியா ரீல்ஸ் போட்டுருங்க ப்ரோ சூப்பரான டைவிங் கேட்ச் Your favorite study Drake out. ஆன் ஹேட்ரிக் Hello, DJ. ஆன் ஹேட்ரிக்ல இருக்காரு பாவம் ஷோல்டர் புச்சிக்கிச்சு போல ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க ஹேட்ரிக் எடுத்து கொடுப்பாரா குமரவேலு ஆஹா வைடு லீகல் டெலிவரி கிடையாது அதனால திரும்பவும் ஆன் ஹேட்ரிக்ல தான் இருப்பாரு ஷாட்டு அப்பா தைரியமா அடிச்சாருங்க சிக்ஸுக்கு ஸோ ஒரு 6 ஆஃப்டர் கிட்டத்தட்ட 10 பால் கழிச்சு வந்திருக்கு ஃபார் பேட்டிங் டீம் லெக் சைடில் வைடு திரும்ப போட்டாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க யார் கண்ணு பட்டுதோ என்னமோ தெரியல சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் இங்கே எண்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு மேலே மேலே பாலு உடம்பு மேலே டாட் பால் முக்கியமான விஷயம் டாட் பாலுங்க ஒரு பந்து பாக்கி இருக்குது 4வது ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு 11s ஃப்ரம் மாமல்லபுரம் டீம் செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க வர எல்லா டீமுமே மூக்கு மேலே கீப்பர் கையில் அவுட்டு ஆஹா சியூ செலிப்ரேஷன் வேறங்க DJ teacher. Your favorite study Drake out. 32 4 ஓவர் முடிவில் 32 பெரிய ஷாட்டான முயற்சி டாட் பாலோட தமிழ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 5 பால் பேட்டிங் பவர் பிளே ஸோ 2 ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் வெளியில் 5 பால்ல 27 அடிக்கணுங்க ஷாட்டு போயிருச்சா ஐயோ நல்ல ட்ரைங்க தடிக்கு ஆக்சுவலாக கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் உட்காந்து கேட்ச் எடுக்க பார்த்தாரு பட் பால் இந்த மாதிரிலாம் மாட்டணும் கையில் மாட்டவில்லை ஸோ அங்கேருந்து ஒரு ப்ரோ எடுத்துருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு பிங்க் கலர் சட்டைனா
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஃபீல்டர்ஸ் ரெடியா இருங்க. ஃபீல்டர்ஸ் நெக்ஸ்ட் விஎம்சி மேட்ச் ஃபீல்டர்ஸ் விஎம்சி தையூர். பிளேயர்ஸ் ரெடியா இருங்க. ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள போயிடுங்க. அடுத்த பால் சிறப்பான பாலுங்க. டாட் பால் மட்டுமே. நாலு ஃபீல்டர் கன்வெர்ட் ஆனாலும் ஒருத்தர் எடுத்திருக்காருங்க கேர்ஃபுல்லா. அவுட்டு. இன்னொரு விக்கெட் காலி. 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க ரெட் டிராகன்ஸ். Come on, DJ, let's work. லாஸ்ட் பால். கடைசி பந்து இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். டாட் பாலோட மேட்சும் முடிஞ்சு போச்சு. எஸ், இப்போ போட்டு விடுங்க. செலிப்ரேஷனோட ஃபீல்டிங் டீமும் ஜாலியாக டான்ஸ் ஆட்டோம். ஸோ வாங்க ஃபீல்டர்ஸ் வெளியே வந்துருங்க. ஃபீல்டர்ஸ் வெளியே வந்துருங்க. அண்ட் நீங்கள் உள்ளே போங்க. நெக்ஸ்ட் மேட்ச் உள்ளே போயிடுங்க. ஸோ வந்துடுங்க. செலிப்ரேஷன் வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கங்க. உள்ளே போயிடுங்க ப்ரோ. விஎம்சி விஎம்சி டையூர் டீம் ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு உள்ள வந்துருங்க. யோகராஜ் டைம் ஆகிட்டு இருக்கு. ரிச்சர்டு ஐயா, ரிச்சர்டு இங்க ஐயா ஜாலியா இருக்கா? பா விஎம்சி தையூர் கொடுத்து வச்சவங்க கரெக்டாக உள்ள போகிறப்போ மழை பெய்தியா? ஓகே, இப்போ முதல் இன்னிங்ஸில் கமெண்ட்ரி அருண் எங்கே போனார்? ஓகே, அருண் கண்டினியூ பண்ணுவா அப்படி முதல் இன்னிங்ஸில். ரெண்டாவது இன்னிங்ஸில் நான் திரும்பவும் பேக் வந்து விடுவேன். அண்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 227th மேட்ச் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் விஎம்சி டையூர். ஸோ இந்த மேட்ச் 226வது மேட்ச். வாழ்த்துக்கள் கோர் 11 மாமல்லபுரம். 3வது டீமாக எனக்கு கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தெரியல, ஆனால் 3வது டீம்னு நினைக்கிறேன். மாமல்லபுரம்லேருந்து 4th ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்காங்க.